தளபதி தான் டூ மச்சா இருக்கு. மத்தபடி ஸ்டோரி எல்லாம் ஓகே தான். சொசைட்டி தேவையான மெசேஜோட கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஹாட்ஸ்பாட் 2 கண்டிப்பா ஃபேமிலி வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி சூப்பரா சொல்லிருக்காங்க. இப்ப இருக்க இதுக்கு நல்லா இருக்கு. குட் ப்ரோ, ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு. எங்கேஜ்டாவும் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில கண்டென்ட் நல்லா சொல்லியிருக்காங்க. யங் பீப்புளை எப்படி கேட்சியா கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போயிருக்காங்க. நல்லா குட் மூவி, எல்லாருமே பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். சரி, அவங்க தேர்ட் ஸ்டோரி சொல்லும் போது உட்கார முடியல. அவ்வளவு ஃபன்னா, அவ்வளவு எங்கேஜ்டாவும் படம் போனதே தெரியல. இந்த இவ்வளவு அவர்ஸ் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. ஃபீல் குட் மூவி. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபன் ஃபீல்டான ஒரு படம். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு படம் தான். ஃபன்னுக்கு எந்த வகையிலும் குறைச்சலும் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதை விட 2 வந்து இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு படி ஜாஸ்தியா தான் இருக்கு. அதே மாதிரி சொசைட்டிக்கு என்ன கொடுக்கணுமோ அதுவும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓடிடி அதெல்லாம் பாக்குறத விட தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது அது ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு ஃபன் ஃபீலான ஒரு படமா இருக்கும். படம் வந்து ஒரு 200 rupeesக்கு ஒர்த்தபுளான ஒரு படம். ஹாட்ஸ்பாட் டூ மச், உண்மையில ரொம்ப டூ மச்சா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே என்னடா இந்த மரமும் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம். போக போக பாத்தீங்கன்னா அந்த கதை கொண்டு போன இது எல்லாம் பண்ணுச்சு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கரோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற நடிகர்களுக்காக நம்ம ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். ஒரு நடிகர் நம்ம பாக்குறோம்னா பாத்துட்டு ஓகே, அவங்களால நம்ம எந்த விஷயத்தையும் இறங்கி பண்ணக்கூடாது. ஓ சினிமாடா, ஓ அந்த நடிகை அப்படி இருக்காண்டா அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு நடிகரை பிடிச்சிச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம இறங்கி வேலை செய்வோம். ஆனா அவனுக்கு நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம சுத்தி இருக்கோம், எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எம்எஸ் பாஸ்கரோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப ரியல் லைஃப்ல என்ன நடக்கும், நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அவங்க என்ன போகுதோ அது மாதிரி தான் பண்றாங்க. அது இல்லாம தம்பி ரமேஷ் கேரக்டர் உண்மையா ஒரு பொண்ணை பெற்றுட்டு ஃபாரின்ல படிக்க வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது எப்படிலாம் வருவாங்க, என்ன மாதிரி ஒரு கல்ச்சர்ல வருவாங்கன்ற ஒரு விஷயத்த சூப்பரா சொல்லியிருக்காங்க. அப்புறம் லவ் போர்ஷன் ஒரு 3 கதையா போறதால அங்கங்க சொல்லியிருக்காங்க. அதனால பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாக்குறதுக்கு தான் போயிருச்சு. டூ மச்சுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஒரு விதமாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு விதமா எடுத்திருக்காங்க. கான்ட்ரோவர்சிக்கு மேல கான்ட்ரோவர்சியா தான் எடுக்கிற மாதிரி பண்ணணுங்கிறத தான் எடுத்திருக்காங்க. படம் வந்து சூப்பரா, ஓவராலா வந்து சூப்பரா பயங்கரமா இருக்கு. விஜய் அஜித்லாம் ஃபுல்லா கலாய்க்கல, ஒரு உண்மையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எடுத்துக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. ஆனா படம் வந்து என்ன ரியாலிட்டியோ அதை சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து ரசிங்க, பெரியன் ஆகாதீங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆகாதீங்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. கலாய்க்கல, 1-2 சீன் வந்து இது ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. 2K படம் 90 கிட்ஸ் இல்ல, அந்த 3 ஸ்டோரி இருக்குல்ல, அந்த 3லயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து இப்ப நடக்கிறதும், இன்னொன்னு வந்து 2050ல நடக்கிறதும், ஒண்ணு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற விஷயமாவும் கதை சொல்லியிருக்காங்க. அதுதான் படமும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருக்கவங்களுக்கு செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் பார்ட் ஹாட்ஸ்பாட் 1 பார்த்தவங்களுக்கு இன்னும் புரியும். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பார்க்கலனாலுமே ரீகேப் போட்டிருக்காங்க, அதுவுமே நல்லா புரியும். எப்படி இருக்கு, எந்த மாதிரி ஸ்டோரி? நல்லா இருக்கு. ஹாட்ஸ்பாட் 2 கண்டிப்பா ஃபேமிலி வந்து பார்க்கலாம். லீட் என்ன கொடுத்திருக்காங்க பார்ட் 3க்கு? கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 வரணும் சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 அதுலயே சொல்லியிருக்காங்க வரும் கண்டிப்பா. இது கான்ட்ரோவர்ஷியல், ரசிகரை வந்து மட்டத்தட்ட மாதிரி தான் சொல்லிருக்காங்க. மாதிரிலாம் சொல்ல ப்ரோ, அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து பிடிச்சிருக்கோம், எடுத்துட்டு போகலாம். இல்ல நான் இப்படி தானே விட்டு போகலாம். எஸ்கேல சிஎம்னு சொல்லிக்கிறாங்க. எஸ்கேல சிஎம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆமா, ஆப்போசிட் எதிர்கட்சி வந்து விஜய் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்க்க கான்ட்ரோவர்ஷியா இருக்க மாதிரி இருக்கா, இல்ல வாண்டடா வச்ச மாதிரி இருக்கா? வாண்டடாலாம் வைக்க முடியாது ப்ரோ. அவங்க சும்மா இதுக்காக வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். 2026 கூட தான் விஜய் ஜெயிச்சிட்டான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஜெயிச்சிட்டாரு சொல்லிருக்காங்க. சொல்லல, அவர் நான் சொல்றேன் ஜெயிச்சிருவாரு. அப்படி நல்லா இருக்கு ப்ரோ, செமையா இருக்கு. டூ மச்சாவே இருக்கு. டூ மச்சா என்ன? டூ மச்சானா ஸ்டோரி எல்லாமே தளபதி தான் டூ மச்சா இருக்கு. மத்தபடி ஸ்டோரி எல்லாம் ஓகே தான். ரொம்ப கலாய்க்கிற மாதிரி 2 பேர் ஃபேன்ஸும் அடிச்சுக்கிறாங்க. நீங்க எல்லாருமே தான் நம்ம காமிக்கிறதும் அடிச்சுக்கிறாங்க. அப்படி ஏதோ 1-2 இடத்துல அடிச்சுக்கிறத பத்தி படம் ஃபுல்லாவே அது வந்து எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. தளபதி எல்லாம் வாண்டடா சண்டை முட்டி முடுற மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்றது நான் நல்லதுன்னு சொல்றேன். மத்தபடி 2 ஸ்டோரியும் நல்லா இருக்கு. தம்பிராமையா பண்ண நல்ல ஸ்டோரியும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அஸ்வின் பண்ண ஸ்டோரியும் நல்லா இருக்குங்க. படம் சூப்பரா இருக்கு. சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி சூப்பரா சொல்லிருக்காங்க. இப்ப இருக்க இதுக்கு நல்லா இருக்கு. கேர்ள்ஸ் தான் எய்ம் பண்ணி சொல்லிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி. அது நல்லா இருக்கு. அதாவது கேர்ள்ஸுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது ப்ரோ, அது ஒரு பாய்ஸுக்கும் மென்ஸுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா
நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட போகணும். சும்மா ஏனா தானோட போகாம கூடாது, இடம் பொருள் லேவல் அறிஞ்சு போகணும் அப்படிங்கறது கிளியர் கட்டா அவர் சொல்லியிருக்காரு. தம்பிராமையா சார் பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. விஜய் அஜித் எல்லாம் கலாச்சிருக்காங்க. கலாய்க்கல ப்ரோ, அவர் அவர் இதான் எடுத்து ரோல் மாடல் மாதிரி எடுத்து இந்த மாதிரி இருக்க வேண்டாங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிற விஜய் அஜித் ஃபேன்ஸ் மாதிரி இருக்க கூடாது. இப்ப இருந்தா முன்னாடி இருந்தாங்களே கிளாஷா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம், தளபதி ரசிகர் தனித்தனியா இருந்தாங்க, அதெல்லாம் இருக்க வேணாம் அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து இருக்கணும். இல்ல ப்ரோ, அது அவங்க பின்னாடி, அதாவது எம்எஸ் பாஸ்கர் தம்பி எம்எஸ் பாஸ்கர் சொல்லியிருக்காரு, அவங்க பின்னாடி நீங்க போங்க, ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்டா பாருங்க, அவங்களுக்காக நீங்க அதை பண்றேன் இதை பண்றேன்னு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கு செலிப்ரேஷன் என்ன அப்படின்னு. அதுல ஏ-ரேட்டட் கண்டென்ட் அதே இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, சொசைட்டிக்கு தேவையான மெசேஜோட கொடுத்துட்டாங்க, சூப்பரா இருக்கு. தேவையான என்ன மெசேஜ் சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் நீங்க படம் பாருங்க, நான் மெசேஜ் சொல்லிட்டேன்னா இதை சொல்ற கேட்பா அப்படின்ற மாதிரி ஆகும். அதனால நீங்க மெசேஜ் கண்டிப்பா சொல்லிருக்காங்க, நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சு. பிளஸ் வந்துட்டு இந்த விஜய் அஜித்லாம் கலாய்க்கிற மாதிரி, அது கலாய்க்கிற மாதிரி இல்ல, சொசைட்டில நடக்கிறத ஒரு இதா எடுத்து அவங்க ஒரு சாம்பிளா அதை காமிச்சிருக்காங்க, அதுக்காக எண்ட்லயும் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அதையும் பாருங்க, நல்லா இருக்கு படம். எஸ்கே சிஎம் ஆமா, அது கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களா, எதுக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல. அது தெரியல ப்ரோ. அதுக்காக விஜய் சேதுபதி இது எதிர்கட்சி தலைவர்னு சொல்றாரு, அதுக்கு என்ன பண்றது, உண்மைன்னு சொல்ல முடியாதுல்ல, தெரியல. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். தளபதி டைரக்டா சொல்லல ப்ரோ, அதை நீங்க பார்த்தனா தெரிஞ்சிரும் தளபதி தான் சொல்றாங்கன்னு, ஆனா அது டைரக்டா இல்ல. எஸ்கே தான் வந்துட்டு 2050ல வந்துட்டு அவர் தான் சிஎம் அப்படின்லாம் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நல்லா கலாச்சா மாதிரி இல்ல, அவர் ஒரு மூவி வந்துட்டு நீங்க ஒரு ஃபேனா இருங்க, அவங்களுக்கு நீங்க போய் வாழாதீங்க, அவங்க உங்களுக்கு எந்த இதுவுமே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து கலாய்க்கல. நம்மளுக்கு அது ஒரு அறிகுறியா தான் சொல்லியிருக்காங்க தவிர்த்து அது கலாய்க்கல. ஃபேமிலியாவும் பார்க்கலாம், நீங்க பசங்களா வந்தீங்கனாலும் நல்லா என்கேஜ்மெண்டா நல்லா என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இல்ல கலாய்க்கிற மாதிரி இல்ல, நம்ம அப்படி பார்த்தா அது கலாய்க்கிற மாதிரி தான் நம்ம பாக்குற கண்ணோட்டம் தான் இருக்கு இல்லைங்களா. சோ அது நம்ம சொசைட்டிக்கு நம்ம ரசிகர்கள் என்ன கருத்து சொல்றாங்க, மக்கள் எதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இருக்கு. மத்தபடி கலாய்க்கிற மாதிரி இல்ல. பர்சனலா எடுத்துக்கிட்டா அந்த ரசிகர்களுக்கு அது கலாய்க்கிற மாதிரி தோணலாம், பட் பர்சனலா எடுத்து வேணா படத்தை எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க. இல்ல இதுல ஏ-ரேட்டட் கண்டென்ட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு ஃபன் ஃபீல்டு தான், ஒரு காமெடி டிராமா தான், யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்கு. எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்கு. கதை ஒரு 3 ஜெனரா போறதுனால சோ எல்லாத்துக்குமே அந்தந்த ஜெனரா அவங்க ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோலை கரெக்டா மேட்ச் பண்ணி கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருமே தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. என்டையர் டீமுக்கும் ப்ரொடியூசர், டைரக்டர், டெக்னிக்கல் டீம், கேஷ் அண்ட் க்ரூ என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா கேரக்டரும் ஸ்கோப் இருக்கு. ஆதித்ய பாஸ்கர் அங்கங்க யாருக்கு என்ன தேவையோ அதை கட்ட கொடுத்துரும். ரொம்ப பெருசா ஒண்ணு இல்ல, இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி சில விஷயம் சொல்லியிருக்காங்க, செருப்பால அடிச்சு சொல்லிக்கிறாங்க, அப்படிதான் சொல்ல நல்லா இருக்கு. விஜய் அஜித் எஸ்கேல கலாச்சிருக்காங்க. இல்ல அதை வேற மாதிரி ஒரு பேரை வச்சு அதை மூவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அதான். ஏன்னா விஜய் அஜித்ன்ற ஒரு விஷயத்துக்கு அது வேற மாதிரி ஒரு வச்சு ரசிகர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்ப நம்ம ரசிகர்கள் நம்ம நடிகர்கள் என்ன பண்ணுவோம், அவங்க நமக்காக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்தை ஒன்று பண்ணுவாங்கன்ற விஷயத்தை தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருது. ஆனா என்னதான் நீ படம் 1000 படம் எடுத்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பண்றேன் ஏன் இஷ்டம் தான், அது நீ சொன்னா மட்டும் நான் திரும்ப போறேன் அப்படிலாம் கிடையாது. எவனும் மாற மாட்டானுங்க, அவங்க இஷ்டம் போலதான் இருப்பானுங்க. படம் அவ்வளவுதான். அது இல்லன்றதான் ஒரு தப்பு. இதுல இருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே இருந்தது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம், கொஞ்சம் அப்படியே இருந்தோம். இப்ப 2ல எதுவுமே இல்ல, சுத்தமா எல்லாம் மூடி வச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே இருந்தாலும் ஓகே, ஒரு புது விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது விஷயத்தை பார்க்கலாம். இல்ல பார்த்து லீடு கொடுக்க பாட்ரியும் வரும்னு சொல்லியிருக்காங்க. A+ எல்லாம் கண்டென்ட்லாம் இல்ல, நார்மலான இதா இருக்கு. இல்லங்க அந்த மாதிரி எல்லாம் பெருசாலாம் இல்ல, பேசிருக்கு இதான் சொல்லியிருக்காங்க. எங்கேயும் ரொம்ப அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் வீடியோ இதுவும் இல்ல, விஷுவல்ஸும் இல்ல, பேசுறதும் தப்பாதான் இருக்கு. ஃபன்னா தான் பேசியிருக்காங்க, அது சிரிப்பு ஒரு மாதிரி தான். ஓவராலா தம்பிராமையா வந்த ரோல் நல்லா இருந்துச்சு, நல்லா சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் பாஸ்கர் பண்ண அந்த அவர் அவரை பார்க்க இதுவரை பார்த்தது இல்லாம புது ரோலா இருக்கு. அஸ்வின் வந்தது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு, அவர் பண்ணது நல்லா இருக்கு. 40 கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் எந்திரிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம்.
கேஸ்ட் ரோல் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமா ஒரு எம்எஸ் பாஸ்கர் அவருக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அன்னையாவும் அவரோட கேரக்டர்ல வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. எனக்கு பிடிச்சது வந்து மூணாவது கதை வந்து லவ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு. ஆமா, அஸ்வின் அவரே 40 பேர் சொல்லி கலாச்சிருக்காங்க. புரியல. 40 கதைக்கு எடுத்து ஆமா அது அவர் ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணிட்டாரு. அந்த டைலாக்கே அவருக்கு வச்சுட்டாங்க. அது நல்லா காமெடி எல்லாமே நல்லா இருக்கும். படத்தோட ஃபிளேவர் வந்து காமெடி தான். காமெடி தான், ஃபுல்லா காமெடியா தான். கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல கொஞ்சம் ஃபேமிலி கான்செப்ட் மாதிரி நல்லா இருக்கு. ஏ ரேட்ல படத்துல நிறைய கேரக்டர்ஸ் யார் யாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க? தம்பிராமே நீங்க அவரு லெஜெண்ட். அவர் நல்லாவே பண்ணிருப்பாரு. ட்ரிபிள் டிலயும் நல்லா பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இதுலயும் நல்லா பண்ணிருக்காரு. அவரு கேரக்டரும் நல்லா பண்ணிருக்காரு. எம்எஸ் பாஸ்கர் அவருக்கான கேரக்டராவே நல்லாவே நடிச்சிருப்பாரு. ஸ்டோரியா அதான் சொல்றேன். எனக்கு செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. ஸ்டோரி வைஸ் நல்லா பெட்டராவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த தம்பிராமையா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. அவர்லாம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ஒரு பாட்டுலயும். நல்லா இருக்கு. எம்எஸ் பாஸ்கர் அவர் எப்படி அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்தாரு. அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. அதே கேரக்டர்ல இப்ப ஷோட் ஆஃப் இல்ல ப்ரோ, டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. கண்டிப்பா. பிரியா பவனி சந்திரா அவங்க பார்ட் 3ல வராங்க. அவங்களும் ஃபுல்லா ஸ்டோரி அவங்க தான் சொல்ற மாதிரி நரேட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்க ஆமா அதுக்கு லீடு லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 வந்து லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 வரும். இது ஏ ரேட்டட் கண்டென்ட். பார்ட் 1 வந்து ஏ ரேட்டட் கண்டென்ட். அது மாதிரிலாம் இல்ல ப்ரோ. சும்மா டெய்லர் இதுக்காக போட்டுருக்காங்க. அது மாதிரிலாம் இல்ல. அது மாதிரி கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். அப்படிலாம் வேணாம்னு சொல்லிருக்காங்க. அதோட இதுல ஏ கண்டென்ட் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே படம் பேரு தான் ப்ரோ. ஹாட்ஸ்பாட் பார்ட் 1ல இருந்துச்சுல்ல. பார்ட் 1ல இருந்துச்சு. நான் பார்ட் 2 சூப்பரா ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் பாக்குறது நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்க கூட பார்க்கலாம். ஒரு அதாவது ஒரு இந்த ஜெனரேஷன் வளர்ற கிட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க படத்துல. சூப்பரா பண்ணிருக்காரு. அவரை நாங்க அதாவது எம்எஸ் பாஸ்கர் தம்பிராமையா வந்து இவ்வளவு இது கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம் தெரியுமா. தேங்க்ஸ்.